தாய். உலகத்துல எந்த கடனை வேணாலும் தீர்த்திடலாம், எந்த கடனை வேணாலும் தீர்த்திடலாம், உலகத்துல எந்த கடனை வேணாலும் தீர்த்திடலாம். தீர்க்க முடியாத 3 கடன்கள் உண்டு, தீர்க்க முடியாத 3 சாபங்களும் உண்டு, தீர்க்க முடியாத 3 கடன்களும் உண்டு, தீர்க்க முடியாத 3 சாபங்களும் உண்டு. அத முதல் கடன் என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்ற கடன். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் அன்னையும் பிதாவும் தாயில் சிறந்த சத்தத்தை காணுமே. எல்லாம் உணவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சத்தத்தை காணுமே. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் அன்னையும் பிதாவும் தாயில் சிறந்த தந்தை சொல்மிக்க. அப்போ அம்மா என்றாலே அதுல எல்லாமே அகிலமே அடக்கும். அதனால யாரோட கடனை தீர்க்க முடியாதுன்னா, யாரோட கடனை தீர்க்க முடியாது? பெற்ற தெய்வம். தாய் என்று சொல்ல முடியாது. அது என்ன தெய்வம்? பெற்றெடுத்த தெய்வம். அது அந்த கடனை என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது. 2வது கடன் தந்த தெய்வம். உயிரை தந்ததனால் அவருக்கு தந்தை என்று பெயர் வந்தது. தந்தைன்னு ஏன் பெயர் வந்தது? உயிரை தந்ததனால் அவருக்கு என்னது? தந்தைங்கிற பேரு. அந்த தந்தையின் கடனை என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது. 3வது குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. யாரோட கடனை தீர்க்க முடியாது? குரு. இந்த 3 கடனும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. ஆனா தீர்க்க முடியாது. ஆனா கொஞ்சம் என்ன செய்யலாம்? கொஞ்சம் சமநிலைப்படுத்தலாம். எப்படி? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடிய இடத்துல, குழந்தையும் தெய்வமும் எந்த இடத்துல? கொண்டாடக்கூடிய இடத்துல. அதனால என்ன செய்யலாம்? அம்மாவை கொண்டாடலாம், அப்பாவை கொண்டாடி மகிழலாம். யார? பெற்ற தெய்வத்தை கொண்டாடலாம், தந்த தெய்வத்தை கொண்டாடலாம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவை என்ன செய்யலாம்? கொண்டாடலாம். இப்ப இந்த குழந்தைகள் என்னதான் செஞ்சாங்க? கேட்கல கொண்டாட வைத்தாங்க. அப்ப என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். கைத்தட்டல மட்டும் கஞ்சத்தனை வைக்க கூடாது. இந்த இடத்துக்கு எல்லாராலும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தன்னோட உடம்பை மண்ணிற்கோ நீருக்கோ நெருப்புக்கோ இரையாக்காமல் தன்னுடைய உடம்பை தெய்வீக காந்த அணுக்களாக மாற்றி வள்ளல் பெருமானுடைய வழியை வெற்றி வள்ளல் பெருமானுடைய அற்புதமான குழந்தை சங்கரபுர சுவாமிகள் என்ன செஞ்சாரு? நாயினும் கடையேன் ஈனும் இழுந்தேன் ஆயினும் அருளே அருட்பெரும் குருவாக இருந்து குதத்தில் எழுந்த மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியனாகி என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? காட்டு உங்களுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்காரு? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அங்கிற தன்மையில நம்ம அற்புதமான என்னது வாயார வாழ்த்தி வாழ்த்தி என்ன செஞ்சிருக்கோம்? வாயார வாழ்த்தும் போது மனசுக்குள்ள என்ன அமர்ந்துரும்? சந்தோஷம். ஐயோ ஐயோ. வாயார வாழ்த்துகின்ற ஒரு மனத்தை அமர்ந்த தெய்வம். அப்போ தெய்வம் என்பது என்னென்றா, சீவனென்ன சிவனென்ன வேறில்லை, சீவனென்ன சிவனென்ன வேறில்லை, சீவனார் சிவனாரை அறிகிலர், சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டிருப்பாரு. சீவன்கிற வார்த்தை, இந்த சீவன்கிற வார்த்தையில அந்த கொம்புல அந்த பெண்ணை நிமித்திருங்க, என்ன வந்துடும்? ஜீவன். சத்தமா சொல்லுங்க. ஜீவன். சிவன். அப்ப நீங்க சீவனா இருக்கீங்களா சிவனா இருக்கீங்களா? கேட்கல. சிவனாயிட்டீங்கன்னா பெண்டு முந்திருச்சுன்னு அர்த்தம். அந்த பெண்டுங்கிறது என்னது? வளைவு நெளிவு. உங்க மனசுல உள்ள அத்தனை நெளிவுகளும் இசையால் வசமாக இதயம் எது இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது. ஏதாவது இதயம் இருக்குதா? சூப்பர். என்னாச்சு? உங்க இசமெல்லாம் என்ன இசை? உங்க மனசுலாம் என்ன ஆகி போச்சு? வசமாச்சு. அந்த வசமாக்குறதுக்கு என்ன இசை தாங்க. அப்படி ஒரு இசை சூப்பரா இருக்கும். அப்படி ஊனில் கலந்து உயிரில் கலந்து அறிவிலும் கலந்து ஆன்மாவிலும் கலந்து பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டு ஐயா ஜோரா அதை பாருங்க. ஹரிஹரன் ரெண்டும் கலந்து இருக்காங்க. ஜோரா கை தட்டுக்கணும்.
கைத்தட்டல் என்ன வைக்கக்கூடாது? ஐயா, யாரெல்லாம் அகங்குழுந்து முகமுழுந்து கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஹாப்பி ஆகணும்னு சொல்லுவோம். அப்படியா? அப்படியா? பாருங்க பாருங்க பாருங்க, குழந்தை பாருங்க. பெயர் என்பதே பெயர் விளங்குவதற்காக வைக்கப்பட்டதுதான் பெயர். அதனால கரெக்டா என்ன செய்யுங்க, ஜோதி ராமலிங்கம் ஐயாவுக்கு என்ன செய்யுங்க, கைத்தட்டல் என்ன வைக்கக்கூடாது? யாரெல்லாம் அகங்குழுந்து முகங்குழுந்து கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன் பிறக்கணும். என்ன சொல்லிருக்கலாம்? கேட்கல என்ன சொல்லணும்? ஹாப்பி ஹார்மோன் சொல்றா, என்டோபின் சொல்றா, எறும்பு போல தேனி போல சுறுசுறுப்பாயிடலாம். ஆக்சிடோசின் இருந்தாச்சுன்னா பீமசேனம் மாதிரி, வாலி மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, பாகுபலி மாதிரி பெரிய பலசாலி ஆயிடலாம். சொரட்டு என்ன டோபமைன் இருந்தாச்சுன்னா நினைக்கிறது உடம்பு செய்யும், கண்ணு பாக்குறது எது செய்யும்? கை செய்யும். ஆனந்தமா அனுபவிக்கணும் என்ன செய்யணும்? டோபமைன் வேணும். இத்தனை இதையும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இசைத்து இசைத்து என்ன செஞ்சாங்க, பூனை உருக்கி அதுல உயிரையும் உருக்கி ஆன்மாவும் உருக்கி என்ன செஞ்சாங்க, அற்புதமா அந்த குழந்தைகள்லாம் இசைச்சாங்க. அப்ப என்ன பண்ணணும்? கை தட்டுறது அவங்களுக்கு பலன்கள் யாருக்கு? கை தட்டுறது அவங்களுக்கு பலன்கள் யாருக்கு? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஹாப்பி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பியா? என்பவர்களே நல்லா சொல்லுங்க. என்ன செய்யுங்க, எப்பவுமே மகிழ்வோடு இருங்கள். என்னது? அகங்குழுந்து முகம் மலர்ந்து முகத்தான் அகலமர்ந்து இனி நோக்கி இன் சொல்லுனதே அறம் அப்படிங்கிறது மிக அற்புதமான. சரி, அந்த குரல் பார்த்தீங்கன்னா இந்த கணீர் 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 என்று அப்படி ஒரு அற்புதமான இது எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்து வரும், ஒரு திருவுருள் கொடுத்து வரும். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்து தொட்டாங்களோ அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பல மடங்கு என்ன செஞ்சிருக்காங்க, உயர்ந்திருக்காங்க. இது சத்தியமான உண்மை. அடுத்த தடவை என் குழந்தைகள்லாம் வரும்போது என்ன செஞ்சிருப்பீங்க, இதை விட பெரிய உயர்ந்த நிலையில வருவீங்கன்னு சொல்லி அத்துடன் பாருங்க, நம்ம அன்பு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தாத்தாவுடைய அருளால சிறப்பு செய்றாங்க. வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு நமது அருட்சகோதரர் போசையா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை பற்றி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக கண்ணா கிருஷ்ணா, மூத்த பாடகி கண்ணா கிருஷ்ணா அவர்களுக்கு நமது கோட்டத்தினுடைய டாக்டர் அம்மா அவர்கள் இப்பொழுது கண்ணா கிருஷ்ணா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறார்கள். நல்லா ஒரு கை தட்டு கொடுங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பிளேபேக் சிங்கர் வரைக்கும் பாடியிருக்காங்க. அவருடைய தந்தை தான் தமிழ்நாடு அரசனுடைய அரசவை கவிஞராக இருந்த கணபதியா பிள்ளை அவருடைய அவங்க பொண்ணு தான் இவங்க. அவங்களோட நாங்களாம் பாடுறதுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நாங்கள் பெருமைப்படுறோம். அடுத்தபடியாக கீபோர்டிஸ்ட் அன்புக்குரிய அண்ணன் ஜோதி ராமலிங்கம் அந்த ஹரிஹரன் அவர்களுக்கு ஜோதி ராமலிங்கம் அவர்களுக்கு அடுத்தபடியாக பொன்னியான சுந்தரமையா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அடுத்தது பிரபாகர் ஐயா அவர்கள் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். ஆல்ரவுண்டர் பாண்டியன் அவர்களுக்கு பேர் பிளேயர் ரவி அவர்களுக்கு வேல்முருகையா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். கடையம் ஞானாலய வள்ளலார் கோட்டத்தினுடைய அருட்சகோதரர் வேல்முருகையா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கின்றார்கள். பேர் பிளேயர் ரவி அவர்களுக்கு கைத்தறி அடையடை வளர்ப்பதாக தபலிஸ்ட் ஆறுமுகம் அவர்களுக்கு கோபால் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கின்றார்கள். ஆறுமுகம் அவர்களுக்கு அடுத்ததாக கபட் உமாரமணன் அவர்களுக்கு பொள்ளாச்சி ஜெகதீசன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கின்றார்கள்.
போட்டோம். இந்த சிறப்பான வாய்ப்பினை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் நம்முடைய திரைப்பட பின்னணி பாடகர், கலைமாமணி, மக்கள் இசை பாடகர் டாக்டர் திரு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் எங்கள் இசை கலைஞர் அனைவரும் சார்பாக, ஏன்னா அவங்க தான் இங்கே எங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு எங்கள் அனைத்து இசை கலைஞர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.